Hi friends, welcome back to Fragrance of My Life. Last பார்த்த blouse வீடியோவோட continuation தான் இது. ஸ்லீவ் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, லைனிங் ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா சாரீலேயே வந்து ப்ளவுஸ்க்காக வந்த லேஸு, அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கலாம், இல்லைனா பின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கீழே ஒரு ஹோல்ஸ் வந்து அந்த ப்ளவுஸு துணி கீழே வர மாதிரி வச்சு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வச்சு மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க, ப்ளவுஸோட அட்டாச் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா வந்து ரெண்டு சைட்லையும் அதுக்கப்புறமா வந்து கீழேயும் வந்து வேணும்னா ஒரு தையல் போட்டுக்கலாம் நீங்கள், இல்லைனா வந்து அப்படியே கூட விட்டுக்கலாம். இப்போ இந்த லேஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த ரிப்பன் வந்து வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த ரிப்பன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே இந்த லேஸ்க்கு மேலே வச்சு எவ்வளோ அந்த பிரெத் இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இருந்து யூ ஷேப் மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி மடித்து சும்மா இந்த மாதிரி டேப் பண்ணணும். இப்படி தட்டுனீங்கன்னா அந்த மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து விழுந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து நல்ல ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து ப்ளவுஸ் நெக்குக்கு பண்ணோம் இல்லையா, பாக்ஸ் ஃப்ளீட் எடுத்து அந்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து இந்த சாட்டின் ரிப்பன் வச்சு பாக்ஸ் ஃப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வளைச்சி கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளீட்டையும் வந்து வளைச்சி நம்ம தைச்சிக்கணும். இது தைச்சி முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் பிடிச்சு தைச்சி எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து நம்ம நெக்லைனுக்கு வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணணும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம். இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு ப்ளவுஸோட நெக்லைன் வீடியோவில் வந்து போய் பாருங்கள், அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது இதுக்கு மேலேயும் யூ ஷேப் வரைஞ்சிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பனுக்கும் நம்ம நெக்ஸ்ட் வைக்க போகிற ரிப்பனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 inch கேப் வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் இந்த மாதிரி மடிச்சது நீங்கள் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து அந்த இம்ப்ரெஷன் வந்து அந்த அச்சு வந்து விழுந்துடும். நீங்கள் சும்மா வந்து உங்களுக்கு தெரியலனா அது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், நீங்கள் தெரியலனா வந்து இந்த திருப்பியும் வந்து ஒரு மார்க்கிங் பென்சில் வச்சு அந்த லைட்டாக இருக்கிறதுக்கு மேலே நீங்கள் நல்லா போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் இதோட ரொம்ப குட்டியாக ஸ்லீவ் வைக்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு லைனே போதும். இது வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்லீவு, அதனால் வந்து 2 லைன் நம்ம வைக்கிறோம். சேம் கீழே பாக்ஸ் ஃப்ளீட் எடுத்த மாதிரியே இங்கேயும் பாக்ஸ் ஃப்ளீட் எடுத்து அதில் வந்து நம்ம அந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு மேலே மணி வச்சு தைச்சிடணும். நீங்கள் வந்து ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.